திருச்செந்தூரை அடுத்த காயல்பட்டினத்தில் உள்ள முக்கிய தெருக்களில் மழைநீர் தேங்கியிருப்பதால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தில் ஆறுமுகத்திடம் கேட்கலாம். விவரங்கள் என்ன செந்தில் ஆறுமுகம்? வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்த இதனால் தூத்துக்குடி மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் திருச்செந்தூர் அருகில் உள்ள காயல்பட்டினம் தைக்கா தெருவு, காட்டு தைக்கா தெருவு, சிவன் கோயில் தெருவு மற்றும் திருச்செந்தூர் காயல்பட்டினம் செல்லும் ரோடுகளில் மழை தண்ணீர் ஆங்காங்கே தேங்கி காணப்படுகிறது. காயல்பட்டினில் கனமழை பெய்ததால் காயல்பட்டினம் தெருக்களில் மற்றும் வீடுகளில் மழைநீர் வீடுகள் புகுந்து விடுகிறது. இதனால் வீட்டில் இருந்த சிரமத்திற்குள்ளாகினர். திருச்செந்தூர் தூத்துக்குடி செல்லும் சாலையில் மழைநீரான ஆங்காங்கே தேங்கியுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் அதிக சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது மிக ஆபத்தான சூழ்நிலையில் ஏற்படுகிறது. காயல்பட்டினம் நகராட்சி சார்பாக வீடுகளில் மழைநீர் புகுந்து மோட்டார் மூலம் தண்ணீரை அப்புறப்படுத்தி வருகிறார்கள். சில பகுதியில் நிர்வாகத்தினர் வந்து பார்ப்பது இல்லை என்று குற்றச்சாட்டும் வருகின்றது. பொதுமக்கள் மழைநீர் பொதுமக்கள் முதியோர்கள் சிறியவர்கள் அதிகமாக சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர். உடனடியாக மழைநீரை அப்புறப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. துறை ரீதியாக நகராட்சி நிர்வாகம் மற்றும் மாவட்ட ஆட்சியாளர் உடனடியாக மழைநீரை அப்புறப்படுத்த தர வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர் கோரிக்கை எடுத்து வருகிறார்கள். நன்றி செந்தில் ஆறுமுகம், விவரங்களை பகிர்ந்தமைக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.